வறட்சியை மாத்தி ஆண்டவர் செழிப்பா வச்சிருக்கிறத பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியத்தை. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எப்படி இருந்த மனுஷன், எப்படி குறைவா இருந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா அப்படின்னா இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதை யார் பார்த்து சொல்லுவாங்களாமா? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குறிச்ச சாட்சி நிறைய பேர் சொல்ல போறாங்க. உங்களை குறிச்ச சாட்சியை இதுவரைக்கும் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இனி உங்களை குறிச்ச சாட்சியை நீங்க மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற புறஜாதிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரே தெரியாதவங்க, யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு, இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சார்னு அவங்க சாட்சி சொல்லுவாங்க.